Hey guys, welcome back to World Cup கதை சொல்ல போறேன். இந்தியா vs அயர்லாந்து மேட்ச். நான் இன்ஸ்டால சொன்ன மாதிரி இது வந்து நான் கம்ப்ளீட்டா யூடியூப்ல தான் போஸ்ட் பண்ண போறேன். அண்ட் அதுல நான் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதாவது என் கூட இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வேற யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் விக்னேஸ்வர் ரமேஷ். ஹாய் விக்னேஷ். Hello Makkale, nice meeting you all. Nice to join with my wife. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த மேட்சை பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இன்ட்ரடியூசிங் ஹிம் டு ஆல் ஆஃப் யூ. எஸ், இதுதான் மக்கள் அந்த சர்ப்ரைஸ். அண்ட் இனிமேல்ட்டு வரப்போகிற இந்த சீரீஸில் நடக்க போகிற எல்லா இந்தியா மேட்சஸையுமே நான் வந்து சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ விக்னேஷ் சொல்லுங்க, இந்தியா வர்சஸ் அயர்லாந்து எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்தாங்க. என்னதான் வந்து இந்தியா டாமினேட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலும் அயர்லாந்து கிட்டே இருந்து ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சா? உங்களோட கருத்துக்கள் என்ன? கண்டிப்பா. ஆக்சுவலி when it comes to Ireland, so they are a good quality team எப்பவுமே பாத்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நிறைய அப்செட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் கப்பில். நல்ல சைடு அவங்களோட டாப் 4 வெரி வெரி டெக்னிக்கலி சவுண்ட். அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். தே ஹாவ் அ வெரி குட் மிடில் ஆர்டர். ஸோ அவங்களோட பால் ஸ்டெர்லிங்காக இருக்கட்டும், பால்பர்னி, ஸோ டக்கர், டெக்டர், ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி. பால் ஸ்டெர்லிங்லாம் வந்து T20ல அவர் வந்து ஒரு காட்டா மாதிரி தான். அவர் வந்து he is playing lot of leagues around the world. ஸோ நிறைய லீக்ஸ் ஆடிட்டு இருக்காரு, உனக்கே தெரியும். ஸோ அவர் போனால் தடாலடி தான் அந்த மாதிரி ஒரு பேட்டரு. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ கூட ரீசெண்டாக பாகிஸ்தான் சீரீஸ் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ஸோ யாரையுமே வந்து இந்த வேர்ல்ட் கப் அப்படின்ட்டு வரும்போது, அதுவும் எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்னு வரும்போது, ஸோ வி கேனாட் டேக் எனி ஒன் லைட்லி. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மேட்ச் போச்சா அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலி கரெக்ட் தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து நடந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மேட்சும் அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க விட்டு கொடுக்கவே இல்லைங்கும் போதே அப்செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருந்தது. பட் ஸ்டில் இந்தியா ஒரு டாமினேட்டிங் சைடாக இருக்கும்ன்றது தான் நம்மளோட தாட்ஸா இருந்தது. வாங்க பார்ப்போம் டாஸ்லாம் என்ன நடந்துச்சு, அவங்களோட பிட்ச் அசஸ்மெண்ட் எப்படி இருந்தது, கரெக்டா இருந்ததா? ஸோ டாஸ் வந்து இந்தியா வந்து வின் பண்ணி ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. வாஸ் இட் a good option? அந்த ஆப்ஷன் தான் பெஸ்டா. ஏன்னா இந்த வாட்டி வந்து யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. ஸோ பிச்சர்ஸ்லாம் என்ன மாதிரி இருந்தது? எல்லாருமே வந்து டிராப் இன் பிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிராப் இன் பிச்சர்ஸ்னா என்ன? ஸோ எப்படி வந்து அவங்க அதெல்லாம் சூஸ் பண்றாங்க? பிளேயர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்களா, இல்ல ஏதாவது டீம் மேனேஜ்மெண்ட்ஸோட எல்லா கண்ட்ரீஸோட வந்து டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்குமா? இந்த பிக்சர்ஸ் நான் எடுத்துட்டு வரணுன்றதை யார் டிசைட் பண்ணிருப்பாங்க? அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ வந்து ICC வந்து they have their own gardening panel, so especially for pitches, even for so அதே தான் வந்து இப்போ BCCIயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ்லி அவங்களோட ஸ்டேட்டு, அவங்களோட ஸ்டேட் கிரிக்கெட் போர்டு வந்து அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து BCCI have regulated IPL கூட வந்து they formed a separate panel to look after the pitches. ஸோ இந்த மாதிரி தான் காமனாக செட் பண்ணணும். ஸோ ஒரு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய T20 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் அபவுட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தான். என்டர்டெயின்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ பிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இப்போ டிபேட்ஸ் வரல. பட் இந்த USA பிட்ச் பார்க்கும்போது, ஸோ USA இஸ் நாட் மேட் ஃபார் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ அவங்க தான் வந்து இப்போ நியூவா வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது they don't have a freshly made pitch to play cricket here. So drop in pitches, already drop in pitches நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால யூஸ் பண்ணாங்க, இங்கிலாந்துல கூட யூஸ் பண்ணாங்க. So it is all about just placing a pitch on a surface, that's it. ஒரு pitch ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து they are placing it. அதுதான் வந்து drop in pitches ஓட high level scenario. So அது பண்றதுலயும் அதை சூஸ் பண்றதுலயும் மேபி அவங்க வந்து நிறைய ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். பட் on a high level note இப்படிதான். நான் கூட ஒரு ஆர்டிகல்
ஆர்டிக்கல்ல படிச்சேன் இந்த வாட்டி டிராப் அண்ட் பிச்சர்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் இங்கிலாந்து சைடு as well. சோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டிராப் அண்ட் பிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் வுட் பிஹேவ் இன்கன்சிஸ்டன்சி. ஏன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 overs வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப குரூஷியல் when it comes to drop in pitches. It might be too pacey or bouncy track. ஸோ நல்ல ஒரு கேரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாட்டி யூஎஸ்ஏயோட பிச்சர்ஸும் பிஹேவ் ஆயிருக்கு. ஸோ ஆல் தீஸ் மேட்சஸ் வந்து யூஎஸ்ஏயோட பிச்சர்ஸ் வந்து நல்ல ஒரு கேரி இருந்திருக்கு, பவுன்ஸ் இருந்திருக்கு, அன்ஈவன் பவுன்ஸ் இருந்திருக்கு. ஸோ பிளேயர்ஸ் வந்து ஒரு இடத்துல நல்ல பவுன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல கொஞ்சம் வந்து லோயரா போயிருக்கு பால். சரி ஓகே, கொஞ்சம் அசஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா டிரைவ் போலாம் அப்படிங்கும் போது சடனா வந்து இருக்கு. அந்த டைம்ல வந்து புல் பண்ண போய் நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. சோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு இந்த பிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி லைக் அன்ஈவன் பவுன்சஸ் இருக்குன்னு சொல்றேன். சோ இதனால இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்திருக்கா? ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா இப்போ இந்த இந்தியா அயர்லாந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து ரோஹித் வந்து ரிட்டையர் ஹர்ட்ல தான் போயிருந்தாரு. அண்ட் ரிஷப் பந்துக்கும் ஏதோ இன்ஜுரி நடந்ததுன்றதுனால சோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பிச்சஸ் லைக் லிட்டில் டேஞ்சரஸா இருக்கு, மேபி பிளேயர்ஸை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு, இது வந்து வேர்ல்ட் கப்க்கான ஸ்டாண்டர்டுக்கான பிச்சா இது தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. வேர்ல்ட் கப் அண்ட் பிச்சோட கான்ட்ரவர்சிஸ் வந்து எப்பவுமே முடியவே முடியாது. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ கமிங் பேக் டு இந்தியா வர்சஸ் அயர்லாந்து, டாஸ் வந்து இந்தியா வின் பண்ணிருந்தாங்க சொன்ன மாதிரி அண்ட் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருந்தாங்க. அயர்லாண்டோட பேட்டிங் பத்தி நீ என்ன சொல்ல வர? ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய டார்கெட் நமக்கு வந்து அவங்க செட் பண்ணல, 97 ரன்ஸ் தான் டார்கெட்டா செட் பண்ணிருந்தாங்க. சோ நம்மளோட பவுலிங் வந்து அவ்வளோ நல்லா இருந்ததா, இல்ல பேட்டர்ஸ் கிட்ட நீ ஏதாவது வந்து லைக் அவங்களோட டெக்னிக்காலிட்டியோ இல்லைன்னா வந்து அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மிஸ் பண்ணிட்டாங்க, இப்படி ஃபேஸ் பண்ணிருக்கலாம்? ஏன்னா நீ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அயர்லாந்து பேட்டர்ஸ் வந்து ரொம்ப எதுவும் வந்து குறை சொல்லவே முடியாது. டாப் 4 நல்ல வந்து ஒரு பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன்ஸ், அடிச்சு ஆடுற பேட்ஸ்மேன், கண்ணு மூடி சுத்துற ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட இருந்து ஒரு 97 ரன்ஸ் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சதுங்கும் போது இந்தியாவோட பவுலிங் அவ்வளவு நல்லா இருந்ததா, இல்ல அயர்லாண்டோட பேட்டிங் வந்து மோசமா இருந்ததா? டெஃபினெட்லி bowling வந்து நல்லா இருந்தது, இல்லன்னு சொல்லல. பட் ஆனா வந்து bowling பொறுத்த வரைக்கும் அஷ்தீப்போட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆன் டார்கெட், அது வந்து ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டர் டு ரைட் ஹேண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த ஸ்ட்ரைட் விக்கெட் போடுறதுங்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டர் விக்கெட் ஆர் டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஸ்விங்கர். ஸோ அந்த மாதிரி போடுற இதுல வந்து யூஸ்வலி வந்து ரைட் ஹேண்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர் போலர்ஸ் வந்து யூஸ்வலி டார்கெட் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து கொஞ்சம் பேக் ஆஃப் லெங்க்ல வந்து போட்டோன்னே நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இந்த அன்ஈவன் கேரி அண்ட் பவுன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆல்ரெடி பால் ஸ்டெர்லிங் யூஸ்வலா எப்படின்னா தடாரடி பிளேயர் தான், அவருக்கு மாட்டினா வந்து சோ எல்லாமே வந்து பவுண்டரி போகக்கூடிய ஒரு ஆள் தான். அந்த மாதிரிதான் அவரோட வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்படிங்கும் போது அஜ்தீப் ஒரு பேக் ஆஃப் லிங்க் டெலிவரியில ஒரு பால் போடும்போது அன்ஈவன் கேரி ஆகும்னு அவர் புல் பண்ண ட்ரை பண்ணி சோ இட் காட் அப் அந்த மாதிரி இதுதான். பட் ஆனா பால்பர்னி அவுட் ஆன பால் வந்து I thought that it was a stunner. Balbarni வந்து he didn't even expect that ball coming. அது வந்து ஒரு brain faded moment அவருக்கு சோ அது மாதிரி தான். சோ எப்படி ஆடுறது, சோ அந்த பால் எப்படி ஃபேஸ் பண்ணனும், சோ ஸ்ட்ரைட் விக்கெட் வர்ற பால வந்து ஜஸ்ட் டிஃபெண்ட் பண்ணணுமா, டிரைவ் போணுமா, சோ அப்படிங்கிற அந்த ஒரு ஹாஃப் வாலில தான் ஒரு ஆடினார். அந்த பாலே வந்து அந்த மாதிரி தான் ஆடினார். சடனா வந்து இட் காட் போல்ட். ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி they were not sound at that particular day, maybe against a very good Indian attack. So அதனால கூட இருக்கலாம். So sometimes இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து வெளியே இருந்து ஈஸியா பேசிடுறோம். அந்த ஒரு இடத்துல வந்து you think about a great Bumrah, Siraj, Arshdeep Singh, ரொம்ப ஒரு quality bowling attack. They were on target again as I said. And then Hardik Pandya ஓட initial wicket கூட எனக்கு it was very surprising because
ஒரு bowler பொறுத்த வரைக்கும் it is all about a rhythm. ஹர்திக் பாண்டியாவோட bowling பொறுத்த வரைக்கும் it was in a rhythm. in-swinging delivery ஒன்னு போட்டாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்விங்கும் ஆகல. ஸோ அந்த சீம் மூவ்மெண்ட்டும் அவருக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. பிட்ச்ல இருக்கிற சீம் வந்து அவர் வந்து ஸ்ட்ரைட்டா ஆஃப் ஸ்டம்ப் வந்து போடும்போது ஸோ அந்த சீம் வந்து ரொம்பவும் ஸ்விங் ஆகாம அழகா வந்து ஸோ இட் வாஸ் ஆன் டார்கெட் அந்த ஸ்டம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும். எவ்ரி ஒன் வேர் bowling ஓகே இதுதான்ப்பா நான் இன்னைக்கு பண்ண போறேன், இவங்க கூட ரொம்ப ஃபேன்சியா நான் எதுவுமே ட்ரை பண்ணல, அவங்கள நான் அப்படியே இன்டிமிடேட் பண்ணி ஏதோ இது பண்ண போறேன் அப்படிங்கறதுலாம் இல்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப என்னன்னா இன்னும் கொஞ்சம் அயர்லாந்து வந்து மேபி இஃப் தே ஹேட் கொஞ்சம் பொறுமையா அந்த ஒரு 6 overs வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேவை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இஃப் தே ஹேட் tackled through, maybe வந்து இது வந்து it could have not ended up as a 97 game because ஏன்னா வந்து they have a very good middle order as well. மார்க் அடையர் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், டாக்ரல் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். இந்த அளவுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு இதெல்லாம் கிடையாது. பட் மேபி இட் இஸ் ஆல் அபவுட் தட் பர்டிகுலர் டே அண்ட் எப்படி வந்து அன்னைக்கு இப்போ ஒரு சிச்சுவேஷனை வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஐ திங்க் ஆன் தட் பர்டிகுலர் டே இந்தியன் bowlers dominated that pretty well. பும்ராவோட அந்த ஃபைனல் யாக்கரா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து பும்ரா ஏதோ ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருந்தது. ஓகே பண்ணா நான் வந்து அடுத்து பாகிஸ்தான் கூட விளையாட போறேன், ஸோ ஐ ஹேவ் டு போல் லாட் ஆஃப் யாக்கர். ஸோ நான் வந்து சும்மா ஒரு யாக்கர் போட்டு பாக்குறேன், அவங்க வந்து ஒரு டேலண்டர் நிக்கிறாரு, ஸோ அவருக்கு நான் போட்டு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து இது பண்றதெல்லாம் ஃபீல்ட் செட்டப்பா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஃபீல்ட் செட்டப் வந்து கொஞ்சம் இன்னர் சர்க்கிள்ல வந்து ஒரு தேர்ட் மேன்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து சர்க்கிள்குள்ள கொண்டு வந்து பட் அதுலயே பேக் ஆஃப் லெங்க்ல போடுறது ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ண மாதிரி இருந்தது எல்லாமே வந்து. அண்ட் தென் அவங்களோட பேட்டர்ஸுமே வந்து they were not so comfortable. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு டைலமா இருந்துட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனிவேஸ் நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து பேசினாலுமே ஸோ we are talking about இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து. ஸோ மேபி ஒரு குவாலிட்டி சைட் கூட வந்து இந்தியா மீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி சைடோட இந்தியா மீட் பண்ணும்போது மேபி வில் கெட் டு நோ த ரியல் குவாலிட்டி ஆஃப் இந்தியன் bowling attack this particular combination. ஏன்னா வந்து we have tried multiple combinations so far for India. நம்ம வந்து ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் பார்த்திருக்கோம் இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி முகமது ஷமி அண்ட் தென் இப்போ வந்து முகமது ஷமி unfortunately has to miss out due to injury. முகமது ஷமி இருந்திருந்தா இந்த இப்போ இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து we are missing him a lot. Actually இப்போ இருக்கிற பேஸ் அண்ட் அந்த சி மூவ்மெண்ட்டுக்கு முகமது ஷமிக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே அழகா வந்து ஒரு இன்ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கர்ன்ட்டு அப்படி மிரட்டிட்டு போயிருப்பாப்ல. அவர் வந்து அவரோட சீம்லாம் வந்து அன்மேட்சபிள், சீரியஸ்லி அன்மேட்சபிள். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும் முகமது ஷமியோட bowling. பட் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ என்னைக்குமே வந்து லெஃப்ட் ஹேண்டட் bowling இஸ் அ கிளாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த ஒரு டீமா இருந்தாலுமே வந்து ஈச் டீம் ஷுட் ஹாவ் அ லெஃப்ட் ஹேண்டட் ஒரு பேசர் அப்படிங்கிறது வந்து நான் என்னைக்குமே வந்து ஃபோமா பிலீவ் பண்ணுவேன். நல்ல பிக் தான் ஹர்ஷ்தீப் சிங் பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் ஹி வுட் டேக் திஸ் ஃபார்வர்ட். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல வந்து அவர் இன்னைக்கு போட்ட ஒரு ரிதமா இருக்கட்டும், இன்னைக்கு போட்ட ஒரு ஆன் டார்கெட் bowling இருக்கட்டும், ஸோ if he continues to do it, so it would be so great. And then let's see. So அதுக்கப்புறம் வந்து 97 டார்கெட். ஸோ நீ என்ன நினைச்ச? 97 டார்கெட் அப்படிங்கும் போதே இட்ஸ் an easy cake walk அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ரோஹித் அண்ட் கோலி ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து இதை முடிச்சிருவாங்க வித்வுட் அ லாஸ் ஆஃப் அ விக்கெட் இந்த மேட்ச் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த இடத்துல ஒரு லைட்டா வந்து ஒரு இது நடந்தது. மேபி நீ சொன்ன மாதிரி அந்த விக்கெட்டோட அந்த பிச்சோட அந்த கண்டிஷன்னாலேயோ இல்ல
மிஸ்ஜட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால லைக் விராட் கோலி வந்து ஏர்லியாவே வந்து ஹேட் டு டிபார்ட் ஃப்ரம் இது. எனக்கு என்ன வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா வந்து ஆஸ் யூ செட் அயர்லாண்டோட பேட்டிங் வந்து இந்த மாதிரி இருந்தது. ஆல் அபவுட் தேர் பவுலர்ஸ். நீ அவங்களோட பவுலர்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்லா இருந்திருக்காங்க. இந்தியாஸ் அயர்லாண்டை வந்து எடுத்து வச்சுட்டு அயர்லாண்ட் அஸ் அ டீமா எடுத்து பார்க்கும்போது அவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருந்திருக்கு. இந்தியாக்கு அகேன்ஸ்ட் மேபி ஆஸ் யூ செட் இட் இஸ் நாட் தேர் டேவா இருந்திருக்கலாம். பட் as இந்த ஹோல் வேர்ல்ட் கப்ல அயர்லாண்டோட பவுலிங் வந்து எப்படி இருந்திருக்குன்னு நீ ஃபீல் பண்ற? ஆக்சுவலி அயர்லாந்து கிட்டயும் வந்து நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் இருந்திருக்காங்க. ஏன்னா அயர்லாந்து இஸ் ஆல்சோ சப்கான்டினென்ட் ஆஃப் இங்கிலாந்து. இட் இஸ் ஆல்வேஸ் என்னன்னா வந்து ஒரு கோல்ட் கண்ட்ரி. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு பிச் கண்டிஷனா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஒரு பேஸா இருக்கட்டும், இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு அங்க டியூ ஃபேக்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நார்மல் கோல்ட் கண்டிஷன்ல ஆடுறாங்க. ஒரு ரஃப் பிச், நல்ல பேஸ், ஸோ நல்ல ஒரு சீ மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆடுறாங்க. அண்ட் தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல ஏகப்பட்ட லீக்ஸ் போய் ஆடிட்டு வராங்க அயர்லாந்து பவுலர்ஸ். லைக் ஜாஷ் லிட்டல் இப்ப கூட ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ தே ஹேவ் மெக்கார்த்தே. ஸோ தே ஹேவ் குட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் as well லைக் டாக்ரல். ஸோ அப்படிங்கும்போது நல்ல bowling அட்டாக் தான். ஸோ அவங்களுமே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தே ஸ்டார்டட் வெல். இட் இஸ் ஆல் அபவுட், நான் என்ன சொல்றேன்னா ஒரு 97 ரன்ஸை வந்து அகேன்ஸ்ட் அ மைட்டி இந்தியன் பேட்டிங் லைனப்ல வந்து ஒரு அயர்லாந்து bowling என்னவா இருந்தாலுமே வந்து எந்த bowlers இருந்தாலும் 97 அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட் கிடையாது. என்ன இருந்தாலும் பேக் ஆஃப் த மைண்ட் அது ஓடிட்டே இருக்கும். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிறது. அண்ட் தென் யூ ஆர் நாட் playing against someone who is not who is so normal. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. You are racing against, going to bowl against the greats of cricket, Virat Kohli, Rohit Sharma, and then but நீ ரோஹித் சர்மான்னு சொல்லும் போது ஒரு ஏர்லி விக்கெட் வந்து ரோஹித் சர்மா அது விழுந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. அந்த கேட்சை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேட்சை வந்து அவங்க பிடிச்சிருந்து பேக் டு பேக் ரோஹித் அவுட் ஆகி கோலி அவுட் ஆகி இருந்தது அப்படின்னா will India be under pressure? இருந்திருப்பாங்களா பிரஷர்ல? no way. I don't accept it because ஏன்னா வந்து you are talking about India. Okay, Indian batting. So அப்படிங்கும்போது see இந்த 97 அப்படிங்கிறதுக்கே நான் வரல. ஓகே, இது வந்து இன்னும் புதுசு கிடையாது. இந்தியன் பேட்டிங்கும் நார்மல் கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து டாப் 4, அதாச்சும் நீ பல டீம்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா யூ கேன் டாக் அபவுட் டாப் 4. ஓகே, இந்த டாப் 4 இந்த டாப் 4 தான் உங்களுக்கு பில்லர்ஸ் அப்படிங்கறத நம்ம பேசலாம். எல்லா டீம்ஸ்க்குமே வந்து டாப் 4 பத்தி நல்லாவே நிறைய விஷயம் பேச முடியும் நம்மளால. ஓகே, இவங்களுக்கு இந்த டாப் 4 நல்லா இருந்திருக்கு, இந்த டாப் 4 பெர்ஃபார்ம் பண்ணாதான் அப்படிங்கிறது. இங்கேயுமே அதே தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. டாப் 4 எப்பவுமே வந்து டக்குன்னு ஃபெயில் ஆக போறது கிடையாது. பட் இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். ஸோ இட் இஸ் அ கேம் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க பண்ணக்கூடியது தான். ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி போயிருந்தாலுமே யூ ஹாவ் ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல். So we are talking about the hefty powerful batting lineup. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு இப்போ வரைக்கும். அதாச்சும் அதை வந்து நம்ம வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா விராட் கோலியோட அந்த ஒரு பேக்கப், அந்த ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். த்ரூ அவுட் தி எண்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு பிம்பமா இருந்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் see what happens in upcoming matches. So என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எஸ், ஸோ இந்த 97 ரன்ஸ் அடிச்சுட்டாங்க. அண்ட் ரிஷப் பந்த் வந்து ஒரு 6ஓட இந்த கேம் வந்து அடிச்சு வின் பண்ணி கொடுத்திருக்காரு இந்தியாக்காக. சேஸ்ல வந்து பெருசா இல்ல. விராட் கோலியோட விக்கெட் வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. பட் அதர் than that we were like little more comfortable தான். எதுவுமே பயப்படுறதுக்கு. I'm impressed on ரிஷப் பந்த் actually. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் 11 நான் யோசிச்சதுல ரிஷப் பந்த் கிடையாது. பிகாஸ் லைக் ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா இவ்வளோ ட்ராமாலேருந்து வந்து அண்ட் பெருசா வந்து வேற எந்த மேட்சஸ்மே விளையாடாம ஐபிஎல் மட்டுமே விளையாடி
he got selected to World Cup அப்படிங்கும் போதே there were like politically நிறைய இது போயிட்டு இருந்தது, நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது, கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருந்தது. ஏன் why ரிஷப் பந்த், why not so and so players அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் ஸ்டில் did he prove like இல்லப்பா என்னால வந்து இன்டர்நேஷனல் கேம்னு வந்தா என்னோட கேம், என்னோட ஃப்ரீ ஃப்ளோயிங் கேம், நான் அடிச்சா இந்த சீக்கா சொல்ற மாதிரி வந்து பட்டா பாகியம் படாடிலேகியன்ற மாதிரி அவரோட ஒரு கிரிக்கெட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் தட் இஸ் வாட் ஹிஸ் ரோல் இஸ் இன் இந்தியன் டீம் ஆஸ் வெல். அவரை வந்து ஒரு டெக்னிக்காலிட்டியா நம்ம விளையாட சொல்ல போறது இல்லை. எனக்கு ஒரு குவிக் 30 runs வேணுமா, கூப்பிடுறா பந்தா அடிப்பான் அப்படின்ற அது தட் இஸ் வாட் ஹிஸ் ரோல் இஸ். அண்ட் அதை வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு இந்த மேட்ச்ல அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஆனா நான் சொல்லட்டா ஒரு ஃபேக்ட் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி யோசிப்போம் ரிஷப் பண்ட்டை பத்தி. பட் ரிஷப் பண்ட் இஸ் ஹேவிங் ஜஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் 22 இவ்வளோ மேட்சஸ் ஆடியும். he just has a strike rate of about 130 something. So a player who is batting at number 4 or 5 என்ன பொறுத்த வரைக்கும் in today's T20 cricket it is not up to the mark actually. So அந்த மாதிரி ஒரு situationல when it comes to ODI and test cricket வந்து ரிஷப் பண்ட் மாதிரி முடியாது. So he has done lot of magics. He is a star over there. ODI also he has done pretty well, and ODI பொறுத்த வரைக்கும் anyone can get into game at any point of time. So அது வந்து எனக்கு பெருசா இல்லை. But T20 is all about chasing numbers. So அது வந்து ரொம்ப முக்கியம். So அப்படிங்கும்போது I've not seen Rishabh Pant has a threatening cricketer when it comes to T20 cricket. எனக்கு வந்து பர்சனலா வந்து அது ஃபீல் ஆனது இல்லை. நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணதில்லை. வந்து என்னன்னா ரிஷப் பண்ட் வந்து ஆல்ரெடி he has done lot of heroics actually. நம்ம வந்து நிறைய ஹீரோயிக்ஸ் வந்து ரிஷப் பண்ட் ஹீரோயிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து எப்படி ஒரு விஷயம் இருக்கும்னா, ஓகே ரிஷப் பண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வாட் ஹி ஹஸ் brought into இந்தியன் காம்பினேஷன்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, ஓகே ரிஷப் பண்ட் கேன் டூ சம்திங். ஸோ ஹி கேன் bring in something. He can bring some upsets to the opponents. He can smash the opponents அப்படிங்கிறது நமக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனா ஃபேக்ட் செக்னு பண்ணா இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படிங்கும்போது, ஸோ ஐ வில் கோ வித் தட் ஃபேக்ட் செக் ஆல்வேஸ். பட் அதே ஒரு சமயத்துல வந்து இஃப் வி ஆர் ரெடி டு பேக் அப் ரிஷப் பண்ட் and give him that space for at number 4 or 5, so why not we give it for Samson அப்படிங்கிறது தான் வந்து I thought about it, right? But ஆனா வந்து நான் இன்னொரு ரெண்டு விஷயம் என்ன யோசிப்பேன்னா, one is related to left-handed advantage which Pant has. Okay. So a left-hander while playing against a spinner at the middle of cricket, so அந்த middle overs ரொம்ப important against spinners. So you would be facing both left arm orthodox and maybe ஒரு right arm wrist spinner. So நம்ம விளையாடும் போது so there would be advantage if you have a left hander. So ஒரு left arm orthodox வந்து over the wicketல இருந்து போட்டாலுமே சரி, ஒரு right arm wrist spinner அப்படி வரும்போது, so obviously அந்த ஆங்கிள்ல இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ்ல இட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் வந்து என்னைக்குமே இருக்கும். மேபி அந்த பர்டிகுலர் அட்வான்டேஜ் கூட இருக்கலாம். அண்ட் தென் ஓவரால் ஆஸ் ஐ செட், ரிஷப் பண்ட் இஸ் அ ஸ்டார். he has improved himself as a star. அதை நம்ம சொல்லியே ஆகணும். So இன்னைக்கு வந்து ரிஷப் பண்ட் number 3 again. So he started as a number 3 player in under 19 and then for Delhi Capitals as well he played at number 3 spot, but he dropped down now due to the combinations. Again he has got that number 3 in Indian combination, which is a very good thing. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் சூர்யா at number 3 தான் நான் வந்து யோசிச்சேன். ரிஷப் பண்ட் at number 3 he has played very well. இந்த அதாச்சும் பங்களாதேஷ் கூட சூப்பரா விளையாடினாரு. அண்ட் தென் இப்பவுமே செம்மையா பண்ணிருக்கான். ஸோ அந்த லாஸ்ட்ல வந்து அந்த 6 வந்து மாத்தி ரிவர்ஸ்ல அடிக்கிறதுலாம் வந்து அகேன்ஸ்ட் பேசர் ஆஃப்டர் தட் ஆண்டர்சன் 6. So he is replicating that again and again. So he is a classy batsman. He has come back very well. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, யாரு ஆடினா என்ன, யார் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம பசங்க மாதிரி எல்லாம் நம்ம பயிலுக்கு தான் அங்க போய் ஆடுறாங்க எல்லாம் இது.
ஸோ நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தா நமக்கு சந்தோஷம் தான், அவ்வளோதான், வேற எதுவும் இது இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா vs அயர்லாந்து. இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது வந்து ஜஸ்பிரித் பும்ரா. ஜஸ்பிரித் பும்ரா வாஸ் ஹி டிசர்விங் ஆர் ஒன்னும் உங்க மைண்ட்ல வேற ஏதாவது பிளேயர்ஸ் இருந்தாங்களா? ஆக்சுவலா என்னன்னா பும்ரா வந்து he bowled really well. 3 overs 6 runs 2 wickets எல்லாமே ஓகே. பட் இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் பேனல் முடிவு பண்றது தான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யங்ஸ்டர் லைக் அஷ்தீப் சிங், ஒரு பும்ரா வந்து இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் கமாடிட்டி when it comes to cricket. ஸோ he is a star. பும்ரானா இன்னைக்கு வந்து ஒரு மிரட்டல் ஸ்டார். ஸோ அப்படிங்கும்போது எல்லாருக்குமே தெரியும் வாட் he is capable of doing and he has done something. பட் ஆனா the big blow அப்படின்னு கேட்கும் போது வாட் அஷ்தீப் சிங் brought into play for India அப்படிங்கிறது வந்து I thought okay maybe it holds a more value because he has taken ஒரு monstrous hitter like Paul Sterling, a classy Balbirnie, ரெண்டு பேரோட இது வந்து ஒரே ஓவர்ல he got those wickets. Even Hardik Pandya, he took 2 very good wickets. ஸோ அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஹர்தீப் சிங்கா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து நான் ஐ தாட் அபவுட் இட். பட் பும்ரா டிசர்விங்கா அப்படின்னு கேட்டா எஸ் ஹி இஸ் டிசர்விங். ஸோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் லைக் த இம்பாக்ட் கிரியேட்டட், அந்த 3 விக்கெட்ஸோட இம்பாக்டோட இந்த 2 விக்கெட்டோட இம்பாக்ட் வாஸ் லைக் லிட்டில் ஹையர். கன்சிடரிங் ஒரு லோ ஸ்கோரிங் அப்படிங்கும்போது வந்து நான் என்ன யோசிச்சேன்னா மேபி அந்த ஒரு ஏர்லி பிரேக் த்ரூ கொடுத்த ஹர்ஷ்தீப் சிங்க்கு வந்து கொடுத்திருந்தா ஒரு யங்ஸ்டர் இப்போதான் வந்து he is into ஒரு வேர்ல்ட் கப் காம்பினேஷன் அப்படிங்கும்போது it would have been very good அப்படிங்கிறது யோசிச்சேன். பட் nothing to take away anything from Bumrah. So he is a monster, we know about that. என்ன மேபி இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்தோடனே ஓகே மேன் ஆஃப் த மேட்ச் வந்துருச்சுப்பா அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அவார்ட்ஸ்ல இன்னொரு அவார்டா போய் he is going to keep it, அவ்வளவுதான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது அஷ்தீப் சிங் கன்சர்னா மேபி இட் குட் பி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ஒரு யங்ஸ்டரை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் we don't know how exactly what and all categories are there when it comes to expert panel choosing that particular thing. So நம்ம வந்து வெளியே உட்காந்து அது ஈஸியா கமெண்ட் பண்ணிடுறோம். பட் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளோட ஜஸ்ட் ஒரு இப்படி நடந்திருக்கலாமோ, நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம் தான் அது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி மேட்சே இவ்வளவு நாள் வந்து சூப்பரா ஜாலியா பேசிட்டோம். இது ஆரம்பிக்கும் போது என்னடா பேச போறோம் இந்த மேட்சை பத்தி, ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் கூட வராது அப்படின்னு நினைச்சோம். பட் பேச வந்து இட் வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபைனல் செக்மெண்ட் நம்ம வந்து போறோம். அடுத்தது தி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த ரைவல்ரிக்கு மேட்ச் பண்ற மாதிரி எந்த ஒரு ரைவல்ரியுமே வராது. அப்படிப்பட்ட மேட்ச் வந்து கம்மிங் சண்டே நடக்க போகுது. ஸோ பிஃபோர் தட் பாகிஸ்தானுக்கும் மேட்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அசைட் வைப்போம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? அகைன் ஸோ when it comes to World Cup, India has always had a upper hand against Pakistan. But இந்த வாட்டி பாகிஸ்தான் வந்து நம்மள அந்த அளவுக்கு அப்செட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டா லாஸ்ட் டைம் இருந்த அளவுக்கு இப்போ வந்து அந்த அளவுக்கு தோணல. என்ன ரீசன் அப்படின்னா பாகிஸ்தானோட பேட்டிங். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இட் ரிலேஸ் அரவுண்ட் த டாப் 4. அந்த முகமது ரிஸ்வான், பாபர் அசாம், ஃபக்கர் ஜமான், and then இப்போ உஸ்மான் கான் வந்திருக்கான். ஸோ he has been playing too well. இல்லைன்னு சொல்லல. பட் என்னவோ வந்து இந்த வாட்டி அந்த ஒரு விஷயம் நமக்கு தோண மாட்டேங்குது. ஓகே இது வந்து ஓகே இவங்க கிராக் பண்ணிடுவாங்க கண்டிப்பா அப்படின்ட்டு எனக்கு தோன்றதான சொல்றேன். அதுக்கு நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் ஓகே நம்ம இந்தியா சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு இல்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு தோணுச்சு என்னன்னா வந்து மேபி பாகிஸ்தான் could be dangerous. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தேர் bowling attack.
என்னைக்குமே அந்த பாகிஸ்தான் அப்படின்னு வரும்போது அவங்களோட bowling அட்டாக் என்னைக்குமே வந்து இட் வாஸ். அது மட்டும் இல்லாம அவங்க பேட்டிங்குமே வந்து அந்த டைம் வந்து லைக் தேவர் கிங் மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த டாப் 4 வந்து லைக் தேவர் அன்ஸ்டாப்பபிள்ஸா இருந்தாங்க அந்த against every team, but unfortunately they were like not able to go through it. But still அவங்க பட் அந்த ஒரு ஃபியர்ஸ், அந்த ஒரு கிரிட், அந்த ஒரு கம்பேஷன் அது வந்து இந்த டைம் பார்க்க முடியலையோ பாகிஸ்தான் கிட்ட. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ சீரீஸ் அவங்க அயர்லாண்டோட விளையாடும் போதே கூட லைக் தேவர் ரொம்ப அப்படியே டாமினேட்டிங்கா அவங்க இல்ல. அயர்லாண்ட் were able to match up to them அப்படிதான். and first match I think அயர்லாண்ட் வந்து they won against Pakistan, but next 2 matches பாகிஸ்தான் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா தான் சேஸ் பண்ணி எல்லாம் வின் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் அகேன்ஸ்ட் அயர்லாண்ட் அதுவுமே ஸோ ஒரு குவாலிட்டி சைடோட அப்படிங்கறது நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இன்கன்சிஸ்டன்சி நிறைய இருக்கு பாகிஸ்தான் கிட்ட. பாகிஸ்தான் எப்பவுமே எப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்னா, ஓ பாகிஸ்தான்டா பார்த்து விளையாடணும்டா, இவங்க வந்து நம்மள என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க அப்படிங்கும் போது திடீர்னு பார்த்தா சம்பந்தம் எல்லாம் போய் அயர்லாண்டு கிட்ட தோப்பாங்க. திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கிற கேம்ல ரன் அவுட் பண்ணிப்பாங்க. திடீர்னு நல்லா ஓகே கொஞ்சம் இன்டென்ஸா போகும் மேட்ச், அந்த நேரத்துல கேட்ச விடுவாங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட மீன் டெம்ப்ளேட்ஸும் இருக்கு, எல்லாமும் இருக்கு. பாகிஸ்தானோட கிரிக்கெட்டோட குவாலிட்டி வந்து சம்டைம்ஸ் நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் அப்செட்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களே தன்னைத்தானே அப்செட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அவங்க. பட் நத்திங் டு டேக் அவே த குவாலிட்டி தட் தே ஹேவ், பிகாஸ் பாபர் அசாம் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், முகமது ரிஸ்வான் he is a டாப் கிளாஸ் பிளேயர். ஃபக்கர் ஜமான் நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு T20ல தடாலடி கிரிக்கெட்டரா அப்படிங்கிறது இல்ல, பட் டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். உஸ்மான் கான் வந்து ஆல்ரெடி வந்து PSL அடி நொறுக்கி தள்ளலாம். ஸோ அது வந்து நமக்கே தெரியும். அசாம் கான் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு அசாம் கான் மேல, நிறைய மீம்ஸ். ஏன்னா நல்ல கீப்பிங் கிடையாது, ஃபீல்டிங் சொதப்பல் நிறைய போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் டேஞ்சரஸ் பிளேயர் அசாம் கான் when it comes to அந்த ஒரு இது. இஃப்திகார் அஹ்மத் நம்ம சொல்லவே வேணாம். இஃப்திகார் அஹ்மதும் ஒரு தடாலடி பிளேயர். அதான் ஃபாலோட் பை அசாம் கான். இஃப்திகார் அஹ்மதும் ஒரு நல்ல மான்ஸ்டர்ஸ் பிளேயர். ஹி கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் தி மொமெண்டம். ஸோ நல்ல ஒரு யூனிட் தான். ஸோ இப்போ பார்க்கும்போது முன்னாடி இருந்த அதே லைக்ஸ் ஆஃப் ஷாஹின் அஃப்ரிடியா தெரியல நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் ஷாஹின் அஃப்ரிடியா இருப்பானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே நசீம் ஷா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முகமது அமீர் ஹஸ் கம் பேக் ஃப்ரம் ரிட்டையர்மெண்ட். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு இது இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்லயும் பேச வேண்டாம். பட் ஆனா எனக்கு என்னவோ வந்து இந்த வாட்டி வந்து ஒரு முன்னாடி ஒரு பங்கமா வந்த பாகிஸ்தான் அகெயின் வருமா அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. பட் ஆனா நம்ம வந்து பாகிஸ்தான் அவங்கள பத்தி பேசுறது அப்படிங்கிறத விட பாகிஸ்தான் வந்துட்டா இந்தியன்ஸ் எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். எஸ்பெஷலி நம்ம விராட் கோலி எப்படி வந்து என்ஜாய் பண்ணுவாப்ல பாகிஸ்தானிஸ் அப்படின்னாலே அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ விராட் கோலி அப்படின்னு சொல்லும் போதே என்னோட டாப் ஆஃப் த மைண்ட்ல வர இது வந்து ஓப்பனிங். இப்போ வந்து ரோஹித் அண்ட் விராட் கோலி வந்து மேட்ச் ஓபன் பண்றாங்க. இஸ் இட் விராட் கோலி டேஞ்சரஸ் அட் நம்பர் 2 or number 3? Okay. Yes, because நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல at number 3 விராட் கோலி வந்து far more dangerous than at number 2. ஏன்னா number 2ல வந்து ரொம்ப லைக் IPL he has been opening RCB-க்காக ஓபன் பண்ணிருக்காங்க. பட் இன்டர்நேஷனல் கேம்ஸ்னு வரும்போதே நம்ம வந்து விராட் கோலி at number 2 வந்து பெருசா பார்த்தது இல்லை. பட் இந்த விராட் கோலி at number 3 வந்து he is like more effective and more dangerous அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். What do you think about it? என்ன அப்படின்னா இப்போ முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. என்னன்னா நமக்கு வந்து அந்த நம்பர் 4 ஸ்லாட் வந்து நமக்கு சரியா அம இருந்தது. சூரியகுமார் யாதவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரை ட்ரை பண்ணாங்க. கடைசியில வந்து மல்டி டைமென்ஷனல் கேஎல் ராகுல் அங்க உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் வந்து ஃபில் ஆகும்போது கேஎல் ராகுலோட ஸ்லாட், கேஎல் ராகுல் வாஸ் கீப்பிங் as well as batting very well at that number 4.
அப்படிங்கும்போது இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டரை உள்ள கொண்டு வர முடிஞ்சது, அவங்களால ஃப்ரீயா அது வந்து விளையாட முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு இது வந்து ஓப்பன் ஆச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னா, இந்தியாவுக்கு இது வரைக்கும் என்ன வந்து ஒரு மிஸ் அவுட் ஆச்சு அப்படின்னா, அ பவர்ஃபுல் ஹிட்டிங் அட் த பேக் எண்ட். ஸோ அது வந்து நமக்கு வந்து இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஆஃப்டர் சூரியகுமார் யாதவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ டெக்னிக்கலி சவுண்ட் தான். சூரியகுமார் யாதவ் ஹி கேன் எப்படி பேட் பண்ண முடியும் சூரியகுமார் யாதவ்னாலங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இஸ் அ மான்ஸ்டர்ஸ் ஹிட்டர், நமக்கு 360 டிகிரி எப்படி ஆடுவார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியாவோட குவாலிட்டியா இருக்கட்டும், முன்னாடி மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஹர்திக் பாண்டியாவா இல்லை. ஹீஸ் டெக்னிக்கலி சவுண்ட் நோ, ரொம்ப கிளாஸா விளையாடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரா மாறிட்டாரு. ஸோ அப்படிங்கும்போது ஆஃப்டர் ஐபிஎல் அப்படிங்கும் சிவம் துபே, ஓகே, பிளேயர் லைக் சிவம் துபே. நான் நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்ன தெரியுமா? சிவம் துபே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா ஆரிச்சாமி அப்படின்னு தான் சொல்லணும். ஆரிச்சாமி டுபே. ஸோ என்ன இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து கிடைக்கிறது கஷ்டம். வெஸ்ட் இண்டீஸோட யூஎஸ்பி வந்து ஆல்வேஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு ஹிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஹிட்டர் வந்து இருக்கிறதுங்கிறது ஒரு கிரேட்டர் அட்வான்டேஜ் எப்பவுமே. அண்ட் தென் சிவம் டுபே கேன் போல் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைக்கும் போது விராட் கோலி இஃப் ஹி பேட்ஸ் அட் நம்பர் 3 ஹி இஸ் வேற லெவல் பிளேயர். அது வந்து நமக்கு தெரியும். இந்தியாவுக்கு ஆல் தீஸ் இயர்ஸ் ஹி ஹஸ் பிளேட் அட் நம்பர் 3. பட் ஆனா நம்பர் 3 வந்து சேஃப் அண்ட் செக்யூரா விராட் கோலியை பார்த்து நம்ம வந்து அது இது பண்றதுக்கும், ஓப்பனிங் ஐயோ நம்பர் 3 போகாம ஓப்பனிங் இறங்குறாரு இதனால நமக்கு ஆபத்தா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இட்ஸ் நாட் அபவுட் சம்மோன் லைக் ஹூ ஹாஸ் பிளேட் ஜஸ்ட் ஃபியூ மேட்சஸ். அந்த மாதிரி கிடையாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் the great Virat Kohli. So he is a proven player. நமக்கு வந்து he is the king of current Indian cricket and world cricket. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி விராட் கோலிக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஃபேஸ் பண்றதோ பவர் பிளேல ஃபேஸ் பண்றதோ வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. he has been playing in IPL. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல் எப்படி இருக்கும், எந்த மாதிரி வந்து பால்ஸை ஃபேஸ் பண்ண போறாரு, எல்லாமே வந்து he would be reading. சும்மா வந்து இந்த அளவுக்கு கூட தெரியாம நம்ம வந்து இங்க இருந்து இப்படி பேசும்போது அவங்க அதை பத்தி நம்ம நிறைய யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆப்ஷன் வந்து டு பிளே சிவம் டுபே ஓபன் ஆகுது அப்படிங்கும்போது, ஏன்னா வந்து இப்போ விராட் கோலியே நம்பர் 3 வராரு அப்படின்னாலுமே who is going to open again? Jaiswal is going to open, who is a very good player, இல்லனே சொல்லல, very quality player. so அப்படிங்கும்போது ரிஷப் பண்ட் வந்து has to come at 5. so okay, so Surya Kumar at 4, Pant at 5, 6 வந்து ஹர்திக் பாண்டியா and then ஜடேஜா, அக்சர் பட்டேல், இப்படி போயிடும். ஸோ சிவம் துபே அப்படிங்கிற அந்த ஒரு ஹிட்டர், ஒரு என்னன்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஹிட்டர் ஹூ கேன் கோ அண்ட் நீ யோசிச்சு பாரு, மிடில் ஓவர்ஸ் அகேன்ஸ்ட் 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், ரெண்டு பக்கமும் ரெண்டு சைட் ஆஃப் தி பிட்ச்லயும் போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 ஸ்பின்னர்ஸ் போடும்போது திங்க் அபவுட் சூரியகுமார் யாதவ் அண்ட் சிவம் டுபே பிளேயிங் those 2 spinners. அது வந்து எப்படி இருக்கும் நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா இட் குட் பி மான்ஸ்டர்ஸ், நமக்கு தெரியாது. ஆனா சிவம் டுபேயோட ஃபார்ம் எப்படி போக போகுது, என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸ்டில் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் ஆன் removing Rinku Singh from the combination. I am still very disappointed about that. We must be very sorry for that young player who played very well for 10 matches for India. Actually ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு. அப்படிங்கும்போது அவன் வந்து நல்லா பண்ணிருக்கான். So he deserved to be in the combination, but unfortunately combinations மாறினதுனால they have to remove Rinku Singh out of the 15 combinations. As Rohit Sharma said, அந்த மாதிரி இது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இப்படி இருந்தா சிவம் டுபே ஒரு இது பண்ணியிருக்க முடியாது.
நான் அது இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து அகெயின் ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறக்கி அலாங் வித் ரோஹித் சர்மா அண்ட் ஹேவிங் அஸ் அ கீப்பர் அப்படிங்கறதெல்லாம் யோசிப்பேன். என்ன வேணாலும் நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஸ்லாட் ஓபன் பண்றதுக்காக நம்ம பண்ணலாம். We are talking about the greats of Rohit Sharma and Virat Kohli, who is going to open if they start well, if they start playing well for 4 overs. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 overs வந்து if they play well, power play if it gets going, nobody is going to tackle them. A free flowing Rohit Sharma and Virat Kohli, so hopefully they have to play well. Let's see. So வந்து okay, Virat Kohli at number 2 is also a very good option அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். As it's going to be a new combination of openers for us. ரெண்டு டாப் பிளேயர்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் வந்து இறங்கும் போது இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது அவங்க ரெண்டு பேரோட நேம்ஸை வந்து ஓப்பனர்ஸாக பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தது. ஏன்னா அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அவங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்தபோது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. I feel more excited on watching them, how they are playing. Maybe we'll get an answer this World Cup on this new combination of openers. Let's wait and watch. So yes மக்களே, நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்தியா vs அயர்லாந்து மேட்சை பற்றி பேசணும். இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்தியாவோட பாகிஸ்தானுக்கு ஒரு குட்டி ப்ரிவ்யூ மாதிரி பார்த்தோம். பாகிஸ்தான் டீம் எப்படி இருக்காங்க, பாஸ்ட்ல எப்படிலாம் விளையாடி இருக்காங்க ரீசெண்ட் பாஸ்ட்ல, அண்ட் இந்த மேட்ச்ல அவங்க கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியன் டீம் வந்து அயர்லாண்டோட மோதிட்டோம், அடுத்தது பாகிஸ்தானோட. ஸோ எப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்க போறாங்க, டீம் காம்பினேஷன்ஸ் மாறி இருக்கு. ஓப்பனர்ஸ் வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள எப்படி இருக்க போகுது, அவங்களோட ரோல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் அப்டேட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மண்டே நைட் ஆர் டியூஸ்டே மார்னிங் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணப்படும். அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச் அப்டேட்ஸையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்க போய் ஃபாலோ பண்ணலாம். எல்லா மேட்ச் அப்டேட்ஸும் அதுல போஸ்ட் பண்ணப்படும். அந்த அதோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பை கைஸ், குட் நைட், டேக் கேர், டாடா.